அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். இருபத்தி ரெண்டாவது கேள்விங்க. ஒரு சாய்வு நாற்கரத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சாய்வு நாற்கரம் அப்படிங்கிறதுக்கு பேர் சரிவகத்தை தான் சாய்வு நாற்கரம் சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரபீசியம், ட்ரபீசியத்தினுடைய ஏரியா கொடுத்திருக்காங்க. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel sides ஹைட் கொடுத்திருக்காங்க. ரைட், parallel sides ரேஷியோ கொடுத்திருக்காங்க. லாங்கர் parallel side என்னன்னு கேட்கறாங்க. சோ ஒரு சரிவகத்தினுடைய பரப்பளவு கொடுத்திருக்காங்க, உயரம் கொடுத்திருக்காங்க, இணை பக்கங்களினுடைய விகிதங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல பெரிய இணைக்கோட்டினுடைய நீளம் என்னன்னு கேட்கறாங்க. ரைட், ஃபார்முலா எழுதலாம். சரிவகம் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். இதுல இதெல்லாமே இணை பக்கங்கள், இது உயரம்னு சொல்லுவோம். அப்ப ஃபார்முலா பரப்பளவு ஈக்குவல் டு ஆஃப் இன்டூ ஹைட் இன்டூ a பிளஸ் b. ஸோ பரப்பளவு வந்து 1440 மீட்டர், 1/2. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 24 மீட்டர். parallel sides வந்து பாத்தீங்கன்னா 5x பிளஸ் 3x. இதுல இருந்து x கண்டுபிடிக்கணும் நம்ம. ரைட், இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 இங்க கீழே வந்துச்சுன்னா 1440/12 ஈக்குவல் டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8x. ஸோ 12ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இது 12 முறை. ஸோ அப்ப 120 ஈக்குவல் டு 8x. ஸோ 120 8ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15 அப்படிங்கிறது எக்ஸினுடைய மதிப்பு. இப்ப நம்ம கிட்ட எக்ஸினுடைய மதிப்பு 15ங்க. பெரிய பக்கம் கேட்கறாங்க. ஸோ பெரிய பக்கம் என்ன சைஸ்ல இருக்கு? 5x. அப்போ 5 இன்டூ 15 75 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். 5 இன்டூ 15 75 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி. வெறும் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றதுதாங்க, பெருசா ஒண்ணுமே கிடையாது. பெருசா ஒரு கான்செப்ட் எல்லாம் அப்ளை பண்றது கிடையாதுங்க. எப்போ கேள்வி எல்லாம் கான்செப்ட்ல இருக்கும் அப்படின்னா ஸ்கொயரை பேஸ் பண்ண மாதிரியோ ரெக்டாங்கிள் பேஸ் பண்ண மாதிரி இருக்க விஷயங்கள் எல்லாமே கான்செப்ட் ஓரியன்டா இருக்குங்க. அதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும், எவ்வளவு செலவு கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் இருக்கும். இதே நீங்க இணைகரமா இருக்கட்டும், சரிவகமாக இருக்கட்டும், சாய் சதுரமாக இருக்கட்டும், ரைட், நாற்கரமாக இருக்கட்டும், இதுல எல்லாம் டைரக்டா ஃபார்முலா எழுதி ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றது மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ள கான்செப்டே இருக்காது. சரிங்களா? இது ட்ரபீசியம், பேரலோகிராம், ரோம்பஸ், குவாட்ரிலேட்டரல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூஷன்ஸா தான் இருக்குங்க. ஸோ 23வது கேள்விங்க. ஸோ 23ல ட்ரபீசியத்தினுடைய ஏரியா கொடுத்திருக்காங்க, parallel sides கொடுத்திருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி parallel sides. ரைட், அதனுடைய பக்கம், இதனுடைய தூரங்கள், அதாவது இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் கேட்கிறாங்க, ஹைட். அதே ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் ஹைட் இன்டூ a பிளஸ் b. இதுல ஏரியா அப்படிங்கிறது 960 ஈக்குவல் டு ஆஃப் ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளவு ஹைட் அதை தான் கண்டுபிடிக்கணும். a பிளஸ் b கேள்வியில கொடுத்திருக்காங்க 40 கூட்டல் 60. ரைட், மீதி இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ 960 இன்டூ 2 டிவைடட் பை 40 60 கூட்டினா 100, அது இங்க வருது, ஈக்குவல் டு ஹைட். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம். ரைட், இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 19.2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஹைட்டினுடைய மதிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 19.2 சென்டிமீட்டர். 19.2 சென்டிமீட்டர், 0.2 சென்டிமீட்டர். அடுத்து 24வது கேள்வி போகலாம். இணை பக்கங்கள், ரைட், ஒரு இணை பக்கம், இது ஏ இது பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட், parallel sides வேல்யூ கொடுத்திருக்காங்க, ஹைட் 2x கொடுத்திருக்காங்க, ட்ரபீசியத்தினுடைய ஏரியா கேட்கிறாங்க, சரிவகத்தினுடைய பரப்பளவு கேட்கிறாங்க. ஃபார்முலா என்னதுங்க? ஆஃப் ஹைட் இன்டூ a பிளஸ் b. சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? ஆஃப் ஹைட் அப்படிங்கிறது 2x, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா x, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா x ஸ்கொயர். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல். இப்போ ஏரியா ஈக்குவல் டு x இன்டூ x பிளஸ் x ஸ்கொயர். x இன்டூ x ஸ்கொயருங்கிறது ஆப்ஷன்ல இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? ரைட், உள்ள மல்டிபிள் பண்ண மாதிரி இல்லை, காமனா இருக்க எக்ஸை வெளியெடுக்கலாம். உள்ள இருந்து எக்ஸை வெளியெடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் கூட சேர்ந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். 1 பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 பிளஸ் எக்ஸ் ஆப்ஷன் ஏ. எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய ஏரியா. ஸோ நம்பரை விட இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நம்பரை விட இந்த மாதிரி கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 25வது கேள்விங்க. ஒரு சரிவகத்தினுடைய இணை பக்கங்களினுடைய வேறுபாடு a - b வந்து பாத்தீங்கன்னா 4,
அதனுடைய உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 19 சென்டிமீட்டர். ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 475 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனுடைய லென்த் கேட்கிறாங்க. இது ஒரு குரூப் 1 எக்ஸாம்ல கேட்ட கேள்விங்க. ரைட்? ஒரு குரூப் 1 எக்ஸாம்ல இத கேட்டிருந்திருக்காங்க. ரைட்? அது எக்ஸாம்ல கேட்கும்பொழுது என்ன ஆப்ஷன்ஸ் குடுத்திருந்தாங்களோ, அதே ஆப்ஷன்ஸ் தான் நான் குடுத்திருக்கேன். இத நீங்க உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு A+B கிடைக்கும். என்ன ஃபார்முலா? ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் இன்டு ஹைட் இன்டு A+B. உங்ககிட்ட A இருக்கு, ஹைட் இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணா A+B கிடைக்கும். A-Bன்னு ஒண்ணு கேள்வியில குடுத்திருக்காங்க. அப்ப A+Bயையும் A-Bயையும் கேன்சல் பண்ணி உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, Aவையும் Bயையும் கண்டுபிடிக்க முடியும். அத கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் A டிஃபால்ட்டா சொல்லிடலாம். 2 பக்கங்களுடைய வித்தியாசம் 4ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பக்கத்தினுடைய வித்தியாசம் 4. இந்த 2 பக்கத்தினுடைய வித்தியாசம் 6. இந்த 2 பக்கத்தினுடைய வித்தியாசம் 2. இந்த 2 பக்கத்தினுடைய வித்தியாசம் 0. அப்ப ஒரே ஒரு ஆன்சர் ஆப்ஷன் A. ஒருவேளை 2 ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வித்தியாசம் 4 இருக்க மாரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணணும். அத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா? இது எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. எக்ஸாம்லயுமே இந்த மாரி ஆப்ஷன்ல தான் குடுத்திருந்திருக்காங்க. ரைட்? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து 26வது கேள்வி. 7 சென்டிமீட்டர் ஆரம் இருக்கிற ஒரு அரை வட்டத்தினுடைய பரப்பளவு. அரை வட்டம் அப்படின்னா பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். அதாவது பை ஆர் ஸ்கொயர் பை 2. அதான் ஆஃப்னு தனியா எழுதி காமிச்சிருக்கீங்க. ரைட். கொடுத்திருக்க டேட்டாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதுங்க. பையோட வேல்யூ 22/7 இன்டு ஃபார்முலாலே இருக்கக்கூடிய 2. ரேடியஸ் 7ன்னு சொல்லியிருக்காங்க. 7 இன்டு 7. ஸோ இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல கேன்சல் பண்ணா 11. 11 இன்டு 7 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சாரி ஆப்ஷன் சி. 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 27வது கேள்வி. ஒரு ஸ்கூட்டர் ஒரு செக்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிள் 180 டிகிரி இருக்குங்க. அதை கட் பண்ணி 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்காங்க. அதை கட் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோனை ஃபோல்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்கறாங்க. ரைட்? அதாவது ஒரு செக்டார் வட்ட கோண பகுதி இருக்கு. அதனுடைய ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர். ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 180 டிகிரி. இப்போ இத சுருட்டி ஃபோல்ட் பண்ணி ஒரு கோணா மாத்துறாங்க. கோணனுடைய வளைபரப்பு கேட்கறாங்க. கோணனுடைய வளைபரப்பு அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது கோண பத்தின எந்த டேட்டாவுமே கேள்வியில இருக்காது. நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல நேத்து பேசும்போதே அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? ரைட்? ஒரு செக்டார் எப்படி கோணா மாறுது, செக்டார்ல என்னெல்லாம் இருக்கிறது, கோணா மாறும் பொழுது எப்படி எல்லாம் மாறுதுன்னு நம்ம பார்த்திருந்தோம். அதாவது வட்ட கோண பகுதியில இருந்து கூம்பு எப்படி எல்லாம் மாறுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ரைட். அதே தான் இங்க பண்ண போறோங்க. இப்ப கேள்வியில படி நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். செக்டார்னுடைய ஏரியா அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் செக்டார் அப்படிங்கிறது சிஎஸ்ஏ ஆஃப் கோனுக்கு ஈக்குவலா இருக்கும். ரைட்? வட்ட கோண பகுதியினுடைய பரப்பளவு அப்படிங்கிறது கூம்பினுடைய வளைபரப்பாக இருக்கும். இப்ப நீங்க கூம்பினுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்க வேண்டாம். வட்ட கோண பகுதிக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சா போதும். அது கூம்பினுடைய வளைபரப்புக்கு சமமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப வட்ட கோண பகுதி அப்படிங்கிறதுனுடைய ஃபார்முலா θ/360 இன்டு பை ஆர் ஸ்கொயர். θ அப்படிங்கிறது 180/360. பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் அப்படிங்கிறது 7 இன்டு 7. 7 ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 2 முறை 2ஆல இதை கேன்சல் பண்ணா 11. 11 7 7 கேன்சல் பண்ணிடலாம். 11 இன்டு 7 77. ஸோ 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது. அது செக்டார்னுடைய ஏரியா, வட்ட கோண பகுதியினுடைய பரப்பளவு கிடைச்சிருக்கு. அதுவே தான் கோணனுடைய வளைபரப்பாகவும் இருக்கும், கூம்பினுடைய சிஎஸ்ஏவாகவும் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கோங்க. அடுத்துங்க 28வது கேள்வி. லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் செக்டார் ஹேவிங் எ சென்ட்ரல் ஆங்கிள் 90 டிகிரி. ஒரு செக்டார் இருக்குங்க. அதனுடைய ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 டிகிரி. அதனுடைய லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர். வட்ட மையத்தில் தாங்கும் கோணம் 90 டிகிரி இருக்கு. θ 90 டிகிரி. ஆரம் 7 சென்டிமீட்டர். வட்ட வில்லின் நீளம் என்னன்னு கேட்கறாங்க. வில்லினுடைய நீளத்துக்கான ஃபார்முலா L ஈக்குவல் டு θ/360 இன்டு 2πr. ஞாபகம் இருக்குங்களா? நேற்று படிச்சதெல்லாம். θ1 வேல்யூ 90/360 இன்டு 2 இன்டு பையோட வேல்யூ 22/7 இன்டு ரேடியஸ் 7.
இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா அப்படியே 4 முறை, 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணா 2, இந்த 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணா 11, 7 7 கேன்சல் ஆயிருது. அப்ப லென்த் ஆஃப் தி ஆர்க் அப்படிங்கிறது 11 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. லென்த் ஆஃப் தி ஆர்க் அப்படிங்கிறது 11 சென்டிமீட்டர். ரைட், அடுத்து போவோம். அடுத்து 29வது கேள்வி போலாம். சோ 29ல ஒரு வட்ட கோண பகுதியினுடைய பரப்பளவு கொடுத்திருக்காங்க, வில்லி நீளம் கொடுத்திருக்காங்க, ஆரம் கேட்கிறாங்க. வட்ட கோண பகுதி அதாவது செக்டார்னுடைய ஏரியா கொடுத்திருக்காங்க 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து அதனுடைய ரேடியஸ் கொடுத்திருக்காங்களா? இல்ல, லென்த் ஆஃப் தி ஆர்க் கொடுத்திருக்காங்க 20 சென்டிமீட்டர். ரேடியஸ் கேட்கிறாங்க. ஏரியாக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா? θ/360 πr² ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இப்பதான் ஒரு கேள்வியில அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரி கணக்கும் போட்டோம். ஆனா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. காரணம் θங்கிறது கிடையாது. அப்ப θ கொடுக்கலனா அதனுடைய பரப்பளவுக்குன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? LR/2. இத சுருக்குனா கிடைக்கிற ஃபார்முலா தான் இது, LR/2. இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 60 = L அப்படிங்கிறது 20 × R/2. ரைட்? LR/2ல 20/R போட்டுருக்கும். இத கேன்சல் பண்ணேன்னா 10 முறை. இந்த 10 இங்க வரும் பொழுது 6 அப்படிங்கிறது ரேடியஸ். 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அதனுடைய ஆரம். பண்ணிக்கிறோம். அடுத்து போவோம். அடுத்த கேள்வி போலாம். 30வது கேள்வி. ஒரு வட்ட வயலினுடைய பரப்பளவு கொடுத்திருக்காங்க 1,38,600 மீட்டர் ஸ்கொயர். ஒரு சதுர மீட்டருக்கு ₹4.40 செலவாகுதுன்னா வேலி அமைக்கிறதுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறது கேட்கிறாங்க. The area of a sector, area of a circular field வந்து பாத்தீங்கன்னா ஏரியா கொடுத்திருக்காங்க ஒரு சர்க்குலர் ஃபீல்டுக்கு. ரைட், இதனுடைய ஏரியா 138,600 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அத காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டருக்கு பர் மீட்டருக்கு ₹4.40 செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அப்போ மொத்தம் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட், இப்ப நான் வேலி போடணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? எவ்வளவு ஏரியாக்கு நான் வேலி போடணுங்கிறது தேவை. இப்ப இந்த இடத்துல பர் மீட்டர் ₹4.40ங்கிறது இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு, தமிழ்ல தப்பா இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சதுர மீட்டர்னு சொல்லியிருக்கவே கூடாதுங்க. ஒரு மீட்டருக்கு ₹4.40 ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்கணும். சரிங்களா? ரைட், இப்போ இப்ப எனக்கு என்ன வேணும்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வேணும். சர்க்கம்ஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் எவ்வளவு மீட்டர் தேவைன்னு எனக்கு தெரியும். சர்க்கம்ஃபரன்ஸினுடைய ஃபார்முலா என்னதுங்க? 2πr. வளைபரப்பினுடைய ஃபார்முலா 2πr. இப்ப r வேணும். கேள்வியில r கொடுக்கல, அதுக்கு பதிலா பரப்பளவு கொடுத்திருக்காங்க. பரப்பளவுல இருந்து ஆரத்தை கண்டுபிடிக்கணும். சோ ஏரியா அப்படிங்கிறது 138,600. பையோடைய வேல்யூ πr² = 138,600. பையோடைய வேல்யூ 22/7. அதுல இருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்க போறோம். r² அப்படிங்கிறது இந்த நம்பர் அப்படி எழுதலாம். ரைட், r² ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுல இருந்து 1386 20 7/22. சோ மேல இருக்க நம்பரும் கீழே இருக்க நம்பரும் 11ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா r² வேல்யூ 44,100ங்கிறது கிடைக்கும். இப்ப r உடைய வேல்யூ 210ன்னு சொல்லலாம். 210 ஸ்கொயர் பண்ணாதான் 44,100 கிடைக்கும். அதாவது 21 ஸ்கொயர் பண்ணா 441, 0 ஸ்கொயர் பண்ணா 2 0. அப்ப r உடைய வேல்யூ 210. இப்ப r வேல்யூ தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கும். 2 இன்டு பையனுடைய வேல்யூ 22/7 இன்டு r உடைய வேல்யூ 210. ரைட், 7ஐயும் 210ஐயும் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 30 முறை. 30 × 2 60, 60 × 22 1320 மீட்டர். நான் எவ்வளவு மீட்டருக்கு வேலி போடணும் அப்படின்னா அதனுடைய வளைபரப்பு 1320 மீட்டர். அப்ப நான் 1320 மீட்டருக்கு செலவு பண்ணணும். ஒரு மீட்டருக்கு எனக்கு ₹4.40 அப்படின்னா 1320 மீட்டருக்கும் மொத்தம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னா ₹5,808 செலவாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, ₹5,808 செலவாகும். ரைட், இப்ப இந்த ஒரு கேள்விகளை பாருங்க. சார் நீங்க நிறைய கணக்கு போடுற மாதிரி இருக்கே சார், எப்படி சார் அப்படின்னா வேற நான் எழுதுறதுதான் நிறைய எழுதுற மாதிரி தெரியும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இன்னும் ஒரு ஸ்டெப்பாவே அதை எழுதிட்டு போறேன். ரைட், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் என்னன்னா வேலி போடணும், வேலி வளைபரப்புல போடணும். வளைபரப்புக்கான ஃபார்முலா 2πr. ஆரம் இல்லை. ஆரத்துக்கு பதிலா கேள்வியில பரப்பளவு கொடுத்திருக்காங்க. பரப்பளவுல இருந்து ஆரம் கண்டுபிடிக்கிறோம். இவ்வளவுதான் கான்செப்ட். அங்க எழுதுற ஸ்டெப் உங்களுக்கு அப்படி தெரியுது. அப்ப பரப்பளவுக்கான ஃபார்முலா எழுதுவீங்க,
அது கூட வேல்யூவை ஈக்குவேட் பண்ணும்பொழுது ஆரம் கண்டுபிடிப்பீங்க. அந்த ஆரத்தை கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணுவோம். அப்ப எனக்கு வளைபரப்பு கிடைச்சிருது. எவ்வளவு நீளம்ங்கிறது தெரியுது. 1 மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுதோ அதால பெருக்கும் பொழுது எனக்கு மொத்த செலவு கிடைக்குது. அடுத்து போலாங்க. அடுத்து 31வது கேள்வியிலங்க. ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவிற்கும் அதன் விட்டத்திற்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. The ratio of circumference to the diameter of circle. ரைட். ஒரு சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் வளைபரப்புக்கும், வட்டத்தினுடைய வளைபரப்புன்னு சொன்னாலும் சரி, வட்டத்தினுடைய சுற்றளவுன்னு சொன்னாலும் சரி, 2 ஒரே மீனிங் தான். ரைட். வட்டத்தினுடைய சுற்றளவுக்கும் விட்டத்துக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்கிறேன். விட்டம் அப்படிங்கிறது டயாமீட்டர். 2 ஆர்ன்னு சொல்லலாமா? நான் டயாமீட்டர்னு எழுதுறேன், அப்புறம் அந்த ஃபார்முலாவா எழுதுறேன். ரைட். பையினுடைய வளைபரப்பினுடைய ஃபார்முலா 2 பை ஆர் இஸ் டு டயாமீட்டர். ரைட். விட்டம் அப்படிங்கிறத 2 ஆர்ன்னு சொல்லலாமா? இப்ப 2ம் கேன்சல், 6ம் கேன்சல். பை இஸ் டு 1. இப்ப பை இஸ் டு 1ங்கிற ஆப்ஷன் இங்க இல்ல. அப்ப பையை எப்படி எழுதலாம்? 22/7 இஸ் டு 1 அப்படின்னு எழுதலாமா? ரைட். இந்த 7 அங்க போச்சு அப்படின்னா 22:7 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டி 22:7. 31வது கேள்வியினுடைய ஆன்சர் 22:7. இப்படி கேள்வி கொடுக்கறதுக்கு பதிலா ஆப்ஷன்ல இப்படி மட்டும் கூட கொடுத்துடலாம். பையன் மட்டும் கொடுத்துடலாம். ஏன்னா பையோட வேல்யூ தான் அது. ஆக்சுவலா 22:7 அப்படின்னு எழுதலாம். அதை வேற மாதிரி எழுதணும் அப்படின்னா 22/7 எழுதலாம். 2 ஒண்ணு தான். அப்ப 22/7 அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா வெறும் பை அப்படின்னே கூட ஆப்ஷன்ல கொடுத்துடலாம். நோட் பண்ணிக்கோங்க. So 31st கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 22:7. 22:7 அப்படிங்கிறதுக்கு பதிலா பை அப்படிங்கிற மாதிரி கூட ஆப்ஷன்ல கொடுக்கலாம். எல்லாமே ஒண்ணுதான். ரைட். அடுத்து 32வது கேள்வி போலாங்க. 32வது கேள்வி. The angle in semicircle. அரைவட்டத்தில் அமையும் கோணம் என்னன்னு கேக்குறாங்க. ரைட் ஆங்கிள். இவ்வளவுதான் விஷயம். அரைவட்டத்தில் அமையும் கோணம் அப்படிங்கிறது என்னதுங்க? ரைட் ஆங்கிள். ரைட். ஆன்சர் ஆப்ஷன் டி செங்கோணம். ஒருவேளை சென்ட்ரல் ஆங்கிள் ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா, ரைட், மைய கோணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா மட்டும் என்ன சொன்னா போதுங்க? 180 டிகிரிங்கிறத சொன்னா போதும். சென்ட்ரல் ஆங்கிள் மைய கோணம் அப்படின்னு சொன்னா மட்டும் 180 டிகிரி சொன்னா போதுங்க. 32வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி ரைட் ஆங்கிள். அடுத்து 33 போலாம். 33ல ஒரு வட்ட வடிவ பூங்காவினுடைய சுற்றளவு கொடுத்திருக்காங்க. அடுத்து அந்த பூங்காவினுடைய பரப்பளவு கேட்கிறாங்க. ஒரு வட்ட வடிவில் ஒரு பார்க் இருக்கு. அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறாங்க. ஏரியாக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அப்ப ரேடியஸ் வேணும். கேள்வியில ரேடியஸ் கொடுக்கல. அதுக்கு பதிலா சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு கொடுத்திருக்காங்க 2 பை ஆர். அப்ப அது கூட ஈக்குவேட் பண்ணி நம்ம ஆர் கண்டுபிடிச்சு இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட். அப்போ 2 பை ஆர்னுடைய மதிப்பு தான் 264 ஈக்குவல் டு 2 இன்டூ பையோட வேல்யூ 22/7 இன்டூ ஆர். ஸோ 264 இன்டூ 7 டிவைடட் பை 2 இன்டூ 22 ஈக்குவல் டு ஆர். ஸோ 2ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 132. 11ஆல கேன்சல் பண்ணா 12. இது 11ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. 2ஆல கேன்சல் பண்ணா 6. 6 இன்டூ 7 42 மீட்டர் அப்படிங்கிறது ஆரம். அந்த ஆரத்தை எடுத்து இங்க யூஸ் பண்ணலாம். பையோட வேல்யூ 22/7. ஆரம் அப்படிங்கிறது 42 ஸ்கொயர். 42 ஸ்கொயர். 42 ஸ்கொயர் பண்ணும் பொழுதுங்க 22/7 இன்டூ 42 இன்டூ 42. 7ஆல இதை கேன்சல் பண்ணும் பொழுது 6 முறை. 6 இன்டூ 22 132 இன்டூ 42 அப்படிங்கிறது 5544 ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ரைட். டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தாங்க. இங்க ஏரியா கேட்கறாங்க, ரேடியஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது வளைபரப்பு கொடுத்திருக்காங்க, சுற்றளவு கொடுத்திருக்காங்க. சுற்றளவுல இருந்து ஆரம் கண்டுபிடிச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து போவோம்.
22/7:1 எப்படி 22:7 வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க, சொல்றேங்க. ரைட். அதாவதுங்க, அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல 22/7:1 ஒரு பின்ன எண்ணையும் ஒரு முழு எண்ணையும் இந்த மாதிரி ரேஷியோல கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. பின்னம்னா பின்னத்து கூட இருக்கணும், முழு எண்ணா முழு எண் கூட இருக்கணும். அப்ப இந்த பின்னமா இருக்கிறத முழு எண்ணா மாத்துறதுக்காக பகுதியில என்ன நம்பர் இருக்கோ அதால பெருக்கலாம்னு சொல்லலாம். அப்படி பெருக்கணும் அப்படின்னா 7ஆல பெருக்கினா இந்த 7 போயிரும். இங்க 7ஆல பெருக்கினா 7 வருது. 22:7. இன்னும் அது தெளிவா புரியுற மாதிரி இந்த பெருக்கலை கூட நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 22/7 டிவைடட் பை 1ன்னு சொல்லலாம் இந்த ரேஷியோவை. ரைட். 22/7 இது (1)ங்கிறத டிவைடட் பை 7ன்னு சொல்லலாம். அதாவது A:(B)ங்கிற ஃபார்மேட்ல A/B எழுதலாம். அப்ப இந்த 7 கீழே வந்துச்சுன்னா 22/7ங்கிறது வரும். அதுதான் 22:7ன்னு பேசுறோம். ரைட். அடுத்து 34வது கேள்வி. 34வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூட்டருடைய வீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 முறை சுத்துது. அப்படி சுத்தும் பொழுது 88 மீட்டர் டிஸ்டன்ஸ் அதை கவர் பண்ணுது. ரேடியஸ் ஆஃப் த வீல் என்னன்னு கேக்குறாங்க. ரைட். நம்ம நேத்து இந்த ஃபார்முலா பார்த்திருப்போம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரெவல்யூஷன்ஸ், நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இன்டு சர்க்கம்ஃபரன்ஸ். அதாவது கடந்த தொலைவு ஈக்குவல் டு சுற்றுகளின் எண்ணிக்கை இன்டு வளைபரப்புன்னு படிச்சிருந்தோம். ரைட். இதைதான் இங்க அப்ளை பண்ண போறேங்க. இப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகுது? 88 மீட்டர் போகுதுன்னு கேள்வியில சொல்லியிருக்காங்க. ஆனா ஆப்ஷன்ல எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கா? அப்ப நம்ம கண்டிப்பா சென்டிமீட்டர்ல தானே எழுதிக்கணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ரேடியஸ் சென்டிமீட்டர்ல தான் இருக்குங்க. ரைட். அப்ப டிஸ்டன்ஸை 1 மீட்டர் அப்படிங்கிறத 100 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். 88 மீட்டர் அப்படிங்கிறத 8800 சென்டிமீட்டர்னு சொல்லலாமா? ரைட். சோ 8800 எத்தனை முறை சுத்துது? 50 முறை சுத்துது. சர்க்கம்ஃபரன்ஸினுடைய ஃபார்முலா 2πr. இதுல இருந்து நம்ம r தான் கண்டுபிடிக்க போறோம். சோ 8800 50 இன்டு 2 இன்டு 22/7 இன்டு r. r மட்டும் வச்சுட்டு மீதெல்லாம் நம்ம கொண்டு போகலாம். சோ 8800 இன்டு 7 டிவைடட் பை 50 இன்டு 2 இன்டு 22 ஈக்குவல் டு r. 50. ரைட். இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 4 முறை 400. 50ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 8 முறை. 2ஆல கேன்சல் பண்ணா 4. 4 இன்டு 7 28 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அந்த வீலினுடைய ரேடியஸ். ரைட். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த மாடல் கேள்வி, அதாவது ஒரு வீல் சுத்துது, அந்த வீலினுடைய ஏரியா, அந்த வீல் வந்து எவ்வளவு தூரம் கடந்திருக்கு, எவ்வளவு முறை சுத்தி இருக்கு, அதனுடைய ஆரம் என்ன, இந்த 3 டேட்டால எந்த 2 டேட்டா வேணாலும் கொடுத்து இன்னொன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். இந்த 3ல எந்த 2 வேணாலும் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துட்டு இன்னொன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 35ல ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 28 சென்டிமீட்டரா இருக்குங்க. அத ஒரு அரைவட்டத்தினுடைய சுற்றளவு என்னன்னு கேட்கிறாங்க. ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து அரைவட்டத்தினுடைய சுற்றளவு. அரைவட்டத்தினுடைய சுற்றளவு உங்களுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? P ஈக்குவல் டு பை பிளஸ் 2 இன்டு ஆர். ரைட். ரேடியஸை அதுல சப்ஸ்டியூட் பண்ணா போதும். பையோட வேல்யூ 22/7 பிளஸ் 2 இன்டு ஆரோட வேல்யூ 28. ஸோ 22 பிளஸ் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 இன்டு 7 14/7. ஒரு பின்ன எண்ணையும் முழு எண்ணையும் ஆட் பண்ணியிருக்கோங்க. எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்டு 28. மேல ஆட் பண்ணோம் அப்படின்னா 36 டிவைடட் பை 7 இன்டு 28. ஸோ 7ஆல அதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 4 முறை. 4 இன்டு 36 பெரிமீட்டர் கிடைச்சிருது. 144 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி 144 சென்டிமீட்டர். கிளியர்? அடுத்து போலாங்க. 36வது கேள்வி. முக்கோணம் ஏபிசியில் எது உண்மை வாக்கியம் என கூறுக. ஃபார் ட்ரையாங்கிள் ஏபிசி த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இஸ். அதாவது ஆப்ஷன் ஏ சொல்றவங்க எல்லாம் கவனிங்க. நீங்க எதை வச்சு ஆப்ஷன் ஏ சொல்றீங்க அப்படின்னா பித்தாகரஸ் தீரத்தை வச்சு ஆப்ஷன் ஏன்னு சொல்றீங்க. கரெக்டா? பித்தாகரஸ் தீரம் செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். எல்லா முக்கோணத்துக்கும் கிடையாதுங்க.
ஏசி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான். ஆனா கேள்வியில ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லல, ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா ட்ரையாங்கிள் நம்ம 4 வகையான ட்ரையாங்கிள் படிச்சிருக்கோம். அப்ப எல்லா வகையான ட்ரையாங்கிளுக்கும் அப்ளை ஆகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு முக்கோணத்தினுடைய எந்த 2 பக்கங்களை கூட்டினாலும் 3வது பக்கத்தை விட பெருசா இருக்கும்னு நம்ம ஒரு விஷயத்தை படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு முக்கோணத்தினுடைய எந்த 2 பக்கங்களை கூட்டினாலும் 3வது பக்கத்தை விட பெருசா இருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். எந்த 2 பக்கத்தை கூட்டினாலும் 3வது பக்கத்தை விட பெருசா இருக்கும். அததான் நம்ம ஆன்சரா சொல்ல போறோம். ஏன்னா அது சமபக்க முக்கோணத்துக்கும் அப்ளை ஆகும், இரு சமபக்க முக்கோணத்துக்கும் அப்ளை ஆகும், அசமபக்க முக்கோணத்துக்கும் அப்ளை ஆகும். அதாவது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கும் அப்ளை ஆகும், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கும் அப்ளை ஆகும், ஸ்கெல்லின் ட்ரையாங்கிளுக்கும் அப்ளை ஆகும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் அப்ளை ஆகும். நீங்க ஆப்ஷன் ஏ சூஸ் பண்றீங்க அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும்தான் வரும், மற்ற முக்கோணங்களுக்கு அது சூட் ஆகாது. அப்ப கேள்வியில செங்கோண முக்கோணம் சொல்லல, பொதுவா முக்கோணம் சொல்லியிருக்காங்க. பொதுவா முக்கோணம் சொன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்ட். ஆப்ஷன் டி பாருங்க. ஆப்ஷன் டி ஆன்சர் பண்ணவங்க நீங்க என்ன யோசிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிரேட்டர் தென் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கு. அதை வச்சு ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ரைட். அதனுடைய அர்த்தத்தை இந்த இடத்துல மாத்தி கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் சில. அதாவது ஏபி பிளஸ் பிசி கிரேட்டர் தென் ஏசின்னு சொல்லலாம். ஆனா ஏசி அப்படின்னு சொல்லும் பொழுது லெஸ் தென் யூஸ் பண்ணணும். ரைட். நம்ம படிக்கும் பொழுது கிரேட்டர் தென் ஒரு வார்த்தையில படிச்சோம். ஆனா இங்க லெஸ் தென் ஆன்சர் வர மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ மீனிங்கோட புரிஞ்சுக்கோங்க. வெறும் அந்த கிரேட்டர் தென் அப்படிங்கிறது மைண்ட்ல நின்றக்கூடாது. நீங்க இது கூட நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க. அதாவது கிரேட்டர் தென் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல இருக்கறனால கிரேட்டர் தென் எதுன்னு பாத்துட்டீங்க. அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? ரைட். இந்த மாதிரி நிறைய இடத்துல எல்சிஎம் செஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. மாத்தி கேட்பாங்க இந்த மாதிரி. இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனிங்கோட கிரேட்டர் தானோ லெஸ் தானோ எதை சொல்றாங்களோ அதை மீனிங்கோட புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஆப்ஷன் டியும் ஆப்ஷன் ஏவும் பண்ணவங்க எல்லாருக்கும் கிளியரா புரியுது இல்லைங்களா? ரைட். அடுத்துங்க 37வது கேள்வி போலாம். வட்டத்தினுடைய ஆரம் ரேடியஸ் கொடுத்திருக்காங்க ஒரு சர்க்கிளுக்கு. அதனுடைய கால்வட்டத்தினுடைய சுற்றளவு கேட்கிறாங்க. இப்ப இந்த ஒரு கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. என்ன வித்தியாசமா கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 21 சென்டிமீட்டர். சர்க்கிளுடைய ரேடியஸ் 21 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிளுடைய ஏரியா பெரிமீட்டர் கேட்கிறாங்க. வட்டத்தினுடைய ஆரம் தான் 21 சென்டிமீட்டர். கால்வட்டத்தினுடைய சுற்றளவு கேட்கிறாங்க. அப்ப நீங்க கால்வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கால்வட்டத்தினுடைய ஆரம் வேணும்ல. ரைட். அந்த மாதிரி தப்பா புரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த கேள்வியே புக்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 கேள்வி அந்த மாதிரி இருக்கு. அந்த கேள்வி அதே மாதிரி ஒரு கேள்விதான். அதுதான் இதை எக்ஸாம்பிளா இங்க கொடுத்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, ரைட், அதாவதுங்க ஒரு வட்டத்தினுடைய ஆரம் 21 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த வட்டத்தை இதனுடைய ஆரம் 21 சென்டிமீட்டர். அந்த வட்டத்தை அரை வட்டமாக்குனா அப்பையும் ஆரம் 21 சென்டிமீட்டரே தான் இருக்கும். அதை கால் வட்டமா மாத்தினாலும் அப்பையும் ஆரம் 21 சென்டிமீட்டரே தான் இருக்கும். ஆரம் அப்படிங்கிறது மாறாது. வட்டத்துல இருந்து கால் வட்டமானாலோ அரை வட்டமானாலோ ஆரம் பாதியாகவோ கால் மடங்காகவோ மாறாது. அதே ரேடியஸா தான் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? அதனுடைய பரப்பளவு தான் பாதியாகும் கால் மடங்கு ஆகுமே தவிர ஆரம் எல்லாம் குறையாது. இப்ப இந்த ஒரு கேள்வியில அவன் கால் வட்டத்தினுடைய ஆரம்னே சொல்லி கேட்டிருக்கலாம்ல. ஏன் வட்டத்தினுடைய ஆரம்னு சொல்லி கேட்கிறாங்க? நீங்க வட்டத்தினுடைய ஆரம் தானே கொடுத்திருக்காங்க. அப்ப கால் வட்டத்தினுடைய ஆரம் இதோட கம்மியா இருக்கும் தானே தப்பா யூஸ் பண்ணிருவீங்க. அதனாலதான் இந்த மாதிரி இந்த கேள்வியை கேட்கறதுக்கான காரணம். ரைட். ஓகேங்க. இப்ப ஆரத்தை புரிஞ்சுக்கிட்டோம். கால் வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா பெரிமீட்டர் ஈக்குவல் டு பை பை 2 பிளஸ் 2 இன்டு ஆர். ஆரம் கொடுத்திருக்காங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பையோட வேல்யூ 22/7 இன்டு 2 பிளஸ் 2 ஆரத்தினுடைய மதிப்பு 21. சோ 22/14 பிளஸ் 2 இன்டு 21. எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிடலாமா? சோ 22 பிளஸ் 14 இன்டு 2 28 பை ஒரு 14 இன்டு 21. மேல ஆட் பண்ணோம் அப்படின்னா 50/14 இன்டு 21. 7ஆல கேன்சல் பண்ணா இது 2 முறை, இது 3 முறை. 2 55 கேன்சல் பண்ணா 25 முறை. 25 இன்டு 3 75 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய சுற்றளவு. 75 சென்டிமீட்டர். இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. ஃபார்முலா தெரியும், ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதுங்க. நீங்க ஒரு தெளிவா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, வட்டத்தினுடைய ஆரம் 21 சென்டிமீட்டர் அப்படின்னா அரை வட்டத்துக்கும் ஆரம் 21 சென்டிமீட்டர் தான். கால் வட்டத்துக்கு ஆரமும் 21 சென்டிமீட்டர் தான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போலாம்.
நெக்ஸ்ட் 38வது கேள்வி. அதே மாதிரி இன்னொரு கேள்விங்க. வட்டத்தினுடைய ஆரம் வந்து 21 சென்டிமீட்டர் எனில் கால் வட்டத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்கிறாங்க. வட்டத்தினுடைய ஆரம் 21 சென்டிமீட்டர் அப்படின்னா கால் வட்டத்தினுடைய பரப்பளவு. போன கேள்வியில நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த கேள்வியில பரப்பளவு கண்டுபிடிக்க போறோங்க. ரைட். அதே தான் ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் பை 4. ஸோ பையோட வேல்யூ 22/7 இன்டு 4. ஆருடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 21 இன்டு 21 ஆர் ஸ்கொயருடைய வேல்யூ. 7ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இது 3 டைம்ஸ். 2ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 11/2. ஸோ 11 இன்டு 3 13, 13 இன்டு 21 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 693/2. ஸோ 346.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். ஆப்ஷன் ஏ 346.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 35வது கேள்வியினுடைய ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து 39வது கேள்வி போலாங்க. முக்கோண வடிவிலான மனையினுடைய சுற்றளவு கொடுத்திருக்காங்க, அதனுடைய பக்கங்கள் கொடுத்திருக்காங்க என்ற விகிதத்தில் உள்ளது எனில் அந்த மனையின் பரப்பளவு என்னன்னு கேட்கிறாங்க. ரைட். ஒரு முக்கோணம் அதனுடைய சுற்றளவு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பக்கங்கள் என்ன ரேஷியோல இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அந்த மனையினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட். சோ இந்த பரப்பளவு அப்படிங்கிறத அது கூட ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பரப்பளவுனுடைய ஃபார்முலா a plus b plus c. எப்படி a plus b plus c சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதனுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ எல்லாமே வேற வேறையா இருக்கு. ரேஷியோ எல்லாம் வேற வேறையா இருந்தா எல்லா பக்கங்களும் வேற வேறையா இருக்கும். அப்ப அது ஒரு அசம பக்க முக்கோணம், ஸ்கேலின் ட்ரையாங்கிள் சொல்லலாமா? அதனுடைய ஃபார்முலா எழுதியிருக்கேன் a plus b plus c அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். அப்ப 60 ஈக்குவல் டு 5x plus 12x plus 13x 25 30. ஸோ 60 ஈக்குவல் டு 30x. அப்போ x உடைய வேல்யூ 2. x உடைய வேல்யூ 2ன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதனுடைய ஏரியா, அதனுடைய சைட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிடலாம். ஸோ 5:12:13 அப்படின்னா 5 into 2, 12 into 2, 13 into 2. அப்போ 10 மீட்டர், 24 மீட்டர், 26 மீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய சைட்ஸுங்க. அதனுடைய ஏரியா கேட்கிறாங்க. ஏரியா அப்படிங்கும் பொழுதுங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. ரைட். ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கம் வெவ்வேறையா இருக்கனால ஸ்கெலின் ட்ரையாங்கிளுடைய ஏரியாக்கான ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி. இப்போ இதுல எஸ் அப்படிங்கிறது a பிளஸ் பி பிளஸ் சி பை 2. அப்ப நம்ம எஸ்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் இங்க அப்ளை பண்ணணும். நான் கிளாஸ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஒரு அசம பக்க முக்கோணம் உங்களுடைய கேள்வியாக வருது அப்படின்னா அந்த பக்கங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது பாருங்க. அப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ற மாதிரி அது இருக்கு அப்படின்னா நீங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலாலேயே அதை அப்ளை பண்ணிருங்க. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா? 5 ஸ்கொயர் பண்ணா 25, 12 ஸ்கொயர் பண்ணா 144, ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 ஸ்கொயர் 169 கிடைக்கும். அதனுடைய ரேஷியோ அப்படி இருக்குன்னா கண்டிப்பா இதுவும் அப்படியே தான் இருக்கும். அப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய சைட்ஸ் எழுதுறேன். இதுல எது பெருசோ அது பெரிய லைனா இங்க இருக்கும். அடுத்து இன்னொன்னு 10, 24 எங்க வேணாலும் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அப்ப ஆஃப் BH அப்படிங்கிறது ஃபார்முலா. ஆஃப் பேஸ் அப்படிங்கிறது 10, ஹைட் அப்படிங்கிறது 24. ஸோ 2yயும் இதையும் கேன்சல் பண்ணா 12. ஸோ 120 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதனுடைய ஏரியா. ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட். ஏன் சார் அசம பக்க முக்கோணத்தினுடைய ஃபார்முலால போடல அப்படின்னா, ரைட், போட்டாலும் அதே ஆன்சர் வருங்க. சரிங்களா? ஆனா அது ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கிற மாதிரி இருக்கிறது நமக்கு தெரியறதுனால நம்ம இதனுடைய ஃபார்முலாலே எழுதிடலாம். ஏன்னா அந்த ஃபார்முலா எழுதுறதை விட இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதே ரொம்ப சிம்பிள் தானே. ரைட். எல்லா செங்கோண முக்கோணம், அதாவது எல்லா அசம பக்க முக்கோணமும் செங்கோண முக்கோணமாக அமையுமா அப்படின்னா கிடையாதுங்க. ரைட். எல்லா ஸ்கெலின் ட்ரையாங்கிளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமானா கிடையாது. சரிங்களா? எது ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கோ அதை செக் பண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன்.